ஒரு 2 விஷயத்தை இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆறுமுகம் அவர்கள், அவருடைய ஃபேஸை இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த ஆடியோ வாங்கின உடனே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி டிஜிட்டலில் பணமே இல்லாமல் எப்படி சிம்பிளாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அந்த டைமில் தான் அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணி இயக்குனரையும் ராமச்சந்திரன் அவர்களையும் அந்த குரூப்பில் இணைச்சி, அதுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி பிரகாரம் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு இயக்குனருக்கான குவாலிட்டி, ஒரு இயக்குனருக்கான தேடல், ஒரு இயக்குனருக்கான அர்ப்பணிப்பு இவர்கிட்ட நான் ரொம்ப பார்த்தேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த குரூப்பில் அவருடைய பதிவுகள் வரும்போது நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இயக்குனர் ஆக வேண்டும் என்று சினிமாவை நம்பி சினிமாவை தேடி ஒரு உதவி இயக்குனர்கள் வருகிற போது ஒரு மூத்த இயக்குனர்களை போய் சந்திப்பது, அவர்களிடத்தில் வேலை செய்வது, அவர்களிடம் இருக்கக்கூடிய அனுபவத்தை கற்றுக்கொண்டு படம் தயாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கனவுகளாக எல்லாரும் வருவாங்க. குறைஞ்சது ஒரு இயக்குனர்கிட்ட 5 வருஷமான இருந்து ஸ்பாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஒவ்வொன்றும் நுணுக்கங்களையும் பார்த்து ரசித்து அந்த ஒரு இன்வால்வோடு தான் ஒரு இயக்குனர் அடுத்து வருவாங்க. இல்லை அந்த இயக்குனர்களே என்னுடைய அசிஸ்டண்ட் 10வது அசிஸ்டண்ட், 2வது அசிஸ்டண்ட், 5 அசிஸ்டண்ட், இவனுக்கு எல்லாம் திறமைகள் இருக்குது, ஒரு இடத்துல கதை சொல்ல போனாலும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இவரை வச்சு படம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு சினிமா இருந்தது. நாளைய இயக்குனர்கள் வந்தது பிறகு திறமை எப்படி ஒன்றா வரலான்றது அந்த நாளைய இயக்குனர்கள் வந்த உடனே தமிழ் சினிமா ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய படங்கள் பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணமே தொழில் தெரியாமல் இருந்து நம்பிக்கையில் ஒரு ப்ரொடியூசரை தேடி போய் ஒரு கதையை சொல்லி எப்படியானா படம் பண்ணிடலான்ற நம்பிக்கையில் ப்ரொடியூசருங்களும் தெளிவான கதைகளை கேட்காமல் நம்பிக்கையாக இந்த பையனை தூக்கி விடுவோம், இப்போ ரொம்ப நாள் கஷ்டப்படுறான் அப்படின்னு வந்து மாட்டின தயாரிப்பாளர்கள் தான் 90 விழுக்காடு தயாரிப்பாளர்கள். ஒரு இயக்குனர் மட்டும் மிக தெளிவாக இருந்தால் அந்த படத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த படம் வெளிவரும். அதற்கு உதாரணம் தான் இந்த படம் காமு காப்பி. காரணம், ராமச்சந்திர அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பரன்னு ஒரு படம், சமுத்திரக்கனி சார் ஒரிஜினல் ப்ரொடியூசரே இவர் தான். அன்னைக்கு பல லட்சியங்களை பணம் போட்டார். அதில் அது ஒரு இஷ்யூவில் வந்து கவுன்சிலுக்கு வரும்போது தான் நான் அவரை சந்திக்கிறேன். ஏங்க இவ்வளோ பணம் போட்டுறீங்க, எதுவுமே தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ஏதோ ஒரு துரும்பாக நான் இருந்தேன், அவ்வளோதான். ஏன்னா ஒரு படம் வெளியே வரணும், அது எந்த தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் பணம் போட்டு படம் எடுக்கிற ஒரு படம் வெளியே வந்தால் தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் தயாரிப்பாளர் மட்டும்தான் முழு பொறுப்புன்னு. இல்லை, அதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய 100 கலைஞர்களுக்கு மேலே அதில் ஒரு 10 பேர் ரொம்ப பாதிப்புக்குள்ளாவாங்க படம் வெளியே வரலையானா. அதில் ஒரு இயக்குனர், ஒரு இசையமைப்பாளர், ஒரு கேமராமேன், ஒரு எடிட்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர், இந்த கேட்டுக்கு டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், இதெல்லாம் புது ஒரு வர்க்கமாக இருக்கிற போது அவருடைய முதல் படைப்பு வெளியே வரலன்னா அதனுடைய கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த படத்தை வச்சுக்கிட்டு சுமந்து ஓடுகிற ஒரு இயக்குனர் மட்டும் இருந்துட்டால் அந்த பணம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் ஏதோ முத்து பவளங்கள் பார்க்குற போல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இயக்குனர்களை கண்டுபிடிக்கிறது, உதவி இயக்குனர் இருந்து புதுசாக வர இயக்குனர்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் வந்து ஒரு இயக்குனரை அசிஸ்டண்ட் ஆகும்போது தியாகம் இருந்திருக்கிறோம். எங்களுடைய குருநாதர் அப்படி கண்ணில் அப்படி திரும்பி பார்த்தாருன்னா அவர் என்ன யோசிக்கிறான்ற அளவுக்கு நாங்கள் முன்னாடி எடுத்து போய் பேப்பரை நிட்டுவோம். அவர் என்ன சொல்ல வரான்றது அவ்வளோ அளவுக்கு வேறு எதுவுமே மைண்டில் ஓடாது. அதுதான் இந்த இடத்துல சினிமாவில் எங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. வெற்றி பெறுவது ஒன்று, சினிமாவில் இருப்பது அதை விட பெரியது. சினிமாவில் இங்கே இருக்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் நினைக்கலாம் வெற்றி தோல்விகள். இந்த இயக்குனர்கிட்ட நான் அந்த பதிவில் பார்க்குற போது 2 கோடி ரூபாய் புதுசாக வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த இயக்குனர்கிட்ட கொடுத்தா
லவ் டுடேலாம் ஒன்றும் கிடையாது, டிராகன்லாம் ஒன்றும் கிடையாது. அதை விட சூப்பர் படம் இந்த இயக்குனராலையும் பண்ண முடியும். நான் பொய்க்கெல்லாம் சொல்ல. அந்த ஒரு 5 நாள் அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த ஆடியோ லேபிளோட அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தேன் நான். அந்த ஹார்ட் ஒர்க்கு எதுவுமே கிடையாது. சில பேர்லாம் பணம் 50,000 அக்கௌண்ட்டுக்கு அமிச்சா தான் எடிட்டிங் கட் பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்கிற நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்களால ஒரு நாளைக்கு அந்த பணம் மட்டும் இல்லை, அந்த அந்த படம் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுன்றது யாருக்கும் புரியாது. அதுதான் பெரிய பெரிய படத்துலலாம் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர்கள் இருந்தால் ராமச்சந்திர சார்லாம் வந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு அன்னைக்கு சினிமாவில் நீங்கள் விட்டீங்க பாருங்க, பரன்னு ஒரு படத்தில் இந்த ஸ்டேஜில் கலைத்தாய் கொண்டு வந்து இந்த படத்தில் உங்களை தயாரிப்பு ஆக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டது. கேபிள் சங்கர் சார் சொன்னப்பல இந்த டைமில் இது நடக்கணும்னு சினிமாவில் எழுதி வச்சிருச்சு. அதுபோல தான் உங்களுக்கு கடவுள் இந்த இடத்துல உங்களை தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இது ஒரு சின்ன ஜேர்னி தான், எல்லாருக்குள்ளே இருக்கும். நல்லா அழகாக லவ் பண்ணுவோம், ரொம்ப பாசமாக இருப்போம், பாசமாகி கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரும். அதை எல்லாம் மீறி ட்ராவல் பண்ணுறது தான் மனிதனுடைய லைஃப் கதை. அதுபோல் தான் ஒரு கல்யாணத்துக்கு முன்பும் ஒரு கல்யாணத்துக்கு பின்பும் அப்படின்ற ஒரு லைனோட நான் ஒரு ஃபுட்டேஜெலாம் பார்த்தேன். இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இல்லை. அதே போல் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது, அருமையான எடிட்டர், மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர், இவங்கெல்லாம் அர்ப்பணிச்சிருக்காங்க. அதான் சொல்ல, ஒரு சின்ன படத்தில் ஒரு 10 படைப்பாளிகள் வெளியே வரும்போது இன்னொரு 100 பெரிய படைப்புகள் ஈஸியாக வெளிவரும். இதையெல்லாம் கடந்து இவ்வளோ பெரிய பெரிய படங்களே இன்னைக்கு பிஸ்னஸ் எதுவுமே இல்லை, டோட்டலாக ஜீரோ. கேபிள் சங்கர் சார் சொன்னப்பல இந்த படத்தை வித்துட்டு நான் முதலே சொன்னேன், சின்ன பட்ஜெட்டில் பண்ண, இது ஈஸியாக வைக்கலாம், போங்க கவலைப்படாதீங்க, பொறுமையாக தான் நடக்கும் அப்படின்னு. வித்துட்டு எது வேணா ரிலீஸ் பண்ண, இல்லை 4ஆம் தேதி ரிலீஸ்க்கு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னோம். ஆனால் அதை மீறி டிஜிட்டல் போயிருக்கு, ஒரு ஆடியோ சின்னதாக போயிருக்கு, சேட்டலைட் போயிடும், எஃப்எம்எஸ் ஆல்ரெடி வித்துட்டாங்க. ஒரு போட்ட பணத்தில் 50% பாக்கெட்டில் வந்துடுச்சுன்னும் போதே ஒரு பெரிய மகிழ்ச்சி தமிழ் சினிமாவில். இந்த தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு வியாபாரம் இல்லைன்னு சொல்ற காலகட்டத்தில் எல்லா படத்திற்கும் வியாபாரம் உண்டு உண்டு என்று ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நான் கத்துறேன். ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நினைச்சால் 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு பிசினஸ் இருக்கு. இட்லிக்கு ஒரு ரேட் இருக்கு, அதே வந்து ஸ்டார் ஹோட்டலில் இருந்து சாப்பிட்ற இட்லிக்கு ஒரு ரேட் இருக்கு, மாவு ரெண்டுமே ஒண்ணுதான். அது போலதான் பிரிவினை இங்க உருவாக்கி வச்சிருக்கு, சின்ன படத்துக்கு எதுவுமே இல்லைன்னு. ஆனால் என்னைக்கு ஓடிடியும் யூடியூப்பும் டெவலப் ஆச்சியோ, சின்ன படங்கள் ஒண்ணுமே இல்லாத படங்கள் கூட பிரிச்சு 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 வித்தா எல்லா படமே போட்ட ஒரு 25 லட்சம் 50 லட்சம் எடுக்க முடியும். பெரிய படம் 50 கோடி 100 கோடி எடுக்கிறது தான் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அது விஜயா இருந்தாலும் சரி, அஜித்தா இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டார் படமா இருந்தாலும் அதுதான் டேஞ்சர். சின்ன படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் மட்டும் கரெக்டா அமைஞ்சா அந்த படத்தை ஈஸியா கொண்டு போய் நிக்கலாம். அந்த படம் இந்த இயக்குனர் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கிறார். முதல் முறையாக இந்த ஸ்டேஜில் நான் அவர் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு 5-7 டேஸில் ஃபாலோ பண்ண விதத்தில் நானே நினச்சேன், நான் ஏதோ ஒரு படம் ஒரு 50 கோடி ரூபாயில் எடுத்திருப்பாங்கன்னு. இல்லை சின்னதாக எடுத்திருக்குன்னாரு. எனக்கு அதெல்லாம் இல்லை, எங்க சின்ன படத்தெல்லாம் எடுத்தீங்க, எதுவுமே விற்க மாட்டேது நானே சொன்னேன். ஆனால் இதனுடைய மோட்டிவேஷன், அவருடைய ஸ்டைல் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நானே சொல்கிறேன், இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லையானா என்கிட்ட 100 ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லைங்க, 100 ப்ரொடியூசர் டெய்லி பேசுறவங்க இருக்காங்க. திறமையான ஆட்கள் தான் தேவை. இந்த ஸ்டேஜில் இருக்கல அவர் கூப்பிட, இங்கே கூட மதுரை வீரன் ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளர் இருக்காரு. அவங்களாம் 1 கோடி 2 கோடி போட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. இப்படிப்பட்ட இயக்குனர் அமைஞ்சா இன்னைக்கு அவர் 4 படம் எடுத்திருப்பார். இது போல நிறைய ப்ரொடியூசர்கள். நானே கூட நம்பிக்கை இவர்கிட்ட 50 லட்சம் ரூபா கொடுத்து எனக்கு அழகான தேட்டருக்கே படம் வேணாங்க, நல்ல ஒரு அழகான படம் எடுக்கணும்னா இவர் எடுத்து கொடுத்துருவான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராலையும் சிறுபட தயாரிப்பாளர் தான் இந்த சினிமா வாழ வச்சுட்டே இருக்கு. நம்ம பிரமிப்பா பார்க்குற பெரிய நடிகருடைய படத்துக்கு தான் பெரிய தயாரிப்பு. ஒரு விஷயம் யாருக்குமே புரியல, பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் யாருங்க இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த காலத்திலாம் பெரிய ப்ரொடியூசர்னா கோடிகளை வச்சு படம் எடுக்க வந்தவங்க தான் பெரிய ப்ரொடியூசர். பிரமிப்பா நம்ம பார்த்துருக்கோம். ராவுத்த சாரை பிரமிப்பா, KR சாரை பார்த்துருக்கேன்,
அண்ணன் கலைப்புலி தானண்ண பார்த்துருக்கேன், சத்யஜோதி பார்த்துருக்கோம், ஆரம்பி, இப்படி எண்ணில் அடங்காத பெரிய ப்ரொடியூசர்கள் பெரிய பணம் போட்டு படம் எடுப்பாங்க, கதையை மட்டும் நம்பி. இப்போ அப்படி இல்லை. பெரிய ப்ரொடியூசர் யாருன்னா விஜய் வச்சு படம் பண்ணா, சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணாதான், அஜித் வச்சு படம் பண்ணா பெரிய ப்ரொடியூசர்ன்றாங்க. அவங்க எல்லாம் 250 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு 200 கோடி கடன் வாங்குறாங்க. என் ப்ரொடியூசர் அப்படி இல்லை. 50 லட்சத்தில் படம் எடுத்தா கூட 55 லட்சமும் சொந்த பணம் எடுத்துன்னு வந்து படம் எடுக்கிறாங்க. இவங்க தான் இந்த சினிமாவை வாழ வைத்திருக்காங்க. யாருமே இல்லை. இந்த சினிமா மிக பிரம்மாண்டமான தொழில் இருக்கு. இந்த பிரம்மாண்டத்தில் தான் நம்ம மொத்த பேருமே கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மீடியாவாக இருந்தாலும் சரி, திரையரங்கா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்ம இதில் தான் வாழ்ந்துருக்கோம். ஆனால் இது ஒரு நம்மளுடைய கோயில், நம்மளுடைய பொக்கிஷம், இதை பாதுகாக்கணுன்ற யாருமே அதை நினைக்காம தான் மட்டும் வாழ்ந்தா நினைக்கிறதுனால தான் இந்த சினிமா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. இந்த சின்ன படம் இருக்கு, ஒரு அசோசியேஷன்லேயே இருக்கு, 50 தியேட்டர் ரிலீஸ் பண்ண ஒரு மினிமம் பட்ஜெட் பணம் கட்டினா போறன்னு சொல்லி கியூப் நிறுவனம். சார், உலகத்திலேயே ஒரு அக்கிரமம் நடக்குது என்று சொல்ற தமிழகத்தில் மட்டும்தான் அந்த அக்கிரமம். இது வரைக்கும் பிரஸ் மீட்டா இருக்கு, யாரோட எழுதுனீங்களான்னு தெரியல. ஒரு கியூப் நிறுவனம் இது வரைக்கும் 15 வருஷமா கத்திட்டு இருக்கோம், வந்ததுல கத்திட்டு இருக்கோம். தமிழகத்தில் தவிர பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலம், இந்த பக்கம் ஆந்திரா, கர்நாடகா, பாம்பே, ஒரு கியூப்ல போய் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க எவ்வளவு ஒரு தியேட்டர்ல ஒரு ஸ்கிரீனுக்கு பணம் கட்டுறேன்னு. இங்க 12,000 ரூபாய் வாங்குறாங்க. இதை தட்டி கேட்கறதுக்கே ஆள் இல்லை. அரசாங்கத்துக்கு 50 மனு கொடுத்தாச்சு, முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு, இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு இருக்கிறது சார் 1100 ரூபாயில ஒரு ஸ்கிரீன் இங்க ஓபன் பண்றதுக்கு கியூபுக்கு நம்ம சார்ஜ் கட்டுவோம். இன்னைக்கு 2800 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு ஷோ இங்க தியேட்டருக்கு பணம் கட்டுறோம், ஏன்னா இது முதலீட்டு போட்டு வச்சிருக்கு, தியேட்டருக்கு பணம் கட்டுறோம், ஓகே, இது ஃப்ரீ காஸ்ட். ஆனால் ஒரு ப்ரொடியூசர்களுக்கு கூட ஏன் கியூப்லன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ரிலீஸ் பண்றாங்க, அந்த பிரச்சனைக்கு ரிலீஸ்ல அந்த டென்ஷன்லயே விடுறாங்க. அந்த வாரம் 10 படம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த வாரம் 10 கண்டென்ட் ஏத்துறாங்க மறுநாள். இப்படியே ஒரு சாதாரண கியூப் நிறுவனம் இன்னைக்கு 200 கோடி ரூபாய் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சொத்து, ஒவ்வொரு தயாரிப்பாளருடைய சொத்து 200 கோடி இருக்குன்னா இது யாருடைய பணம்? இந்த அரசுடைய கவனத்துக்கு 100 முறை எதுவுமே கொண்டாச்சு. பெரிய வள்ளுவர் கோட்டத்தில் 3 ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. உண்மையிலேங்க புரட்சி வீரம் தாங்க விஷால். வந்த உடனே தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக ஒரே ஒரு எதிர் நைட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு ஒரே நாளில் மாற்றத்தை முருகும். அந்த மாற்றத்தை கூட சில ஆளுகளுக்கு எடுத்து விட்டு போயிட்டாங்க. பிரிண்ட் சார், அன்னைக்கு படம் ரிலீஸ் போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் ரிலீஸ்னா நைட்டோட நைட்டு ஆஃபீஸில் வந்து ப்ரொடியூசர் ஆஃபீஸில் டிஸ்ட்ரிபியூட்டர் உட்காருவாங்க, இல்லைன்னா லேபில் வந்து உட்காருவாங்க. 45,000 to 85,000 ரூபாய் வரைக்கும் பிரிண்ட்டு. ஒரு பிரிண்ட்டுக்கு பணம் இல்லையானா இருக்கிற சூழ்நிலை பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டரே பணம் கட்டிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. பிரிண்ட் எடுத்துட்டு அந்த பிரிண்ட் ஒரு 15 நாள் அந்த ஓடின ஒன்று ஷிஃப்டிங் எடுத்து அதே பிரிண்ட் கொடுப்பாங்க. இல்லை அந்த பிரிண்ட் ஓடி முடிஞ்சு 2 வருஷம் ஆனால் கூட அந்த பிரிண்ட் எடுத்துன்னு போய் ப்ரொடியூசர் ஆஃபீஸில் இருந்தால் அந்த பிரிண்ட் விற்றா திரும்ப 10,000 ரூபாய் வீட்டுக்கு வரும். ஆனால் இன்னைக்கு கியூப் நிறுவனம் பணம் என்ன வாங்குறாங்கன்றத யாருக்குமே இண்டஸ்ட்ரியில் மீடியா உட்பட ப்ரொடியூசர் உட்பட ஏன் இந்த மர்மன்றது யாருக்குமே தெரியல. இப்போ நான் லாஸ்ட் படத்துக்கு 11 லட்சம் ரூபாய் கியூபுக்கு மட்டும் கட்டுறேன், என்ன கணக்குன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. நான் படம் எடுக்கிறேன், பை லா சொல்லுது, சட்டம் சொல்லுது, பர்மிஷனும் அப்படிதான் கொடுத்துருக்கு. கியூப் கண்டென்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்கு, ஆல் ஓவர் இந்தியா இருக்கும்போது இங்கே மட்டும் தான் இவ்வளோ பணம். நான் ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டேன், நான் ஒரு 5,000 ரூபா கொடுத்து 2TB ஆர்டிஸ்க்கு வாங்கி என் படத்தை இந்த திரையரங்கு பேரை போட்டு நான் ஆர்டிஸ்க்கு கையில் கொடுக்குறேன். நீங்கள் ஓட்ட வேண்டியது அந்த தேட்டருடைய கடமை. அந்த தேட்டரில் படம் பார்த்து முடிஞ்சிச்சேன்னா ஷிஃப்டிங் போடுறேன். இதே ஆர்டிஸ்க்கு எடுத்துமே அங்கே கொடுத்தா எனக்கு ₹1 செலவு கிடையாது. இந்த 5,400 ரூபா மிச்சம். அங்கே படம் ஓட்டிட்டு திரும்ப என் ஆர்டிஸ்க்கு என் வீட்டுக்கு வரும். திரும்ப எடுத்து போய் நான் வந்து செகண்ட் ஹேண்டில் விற்றேன்னா கூட எனக்கு 3,000 ரூபாய் அந்த ஆர்டிஸ்க்கு இருக்குது. என் சொத்து என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே பெப்சியும் ப்ரொடியூசர் கவுன்சிலும் அடிச்சுட்டு இருக்கு பிரச்சனை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் ஒரு படத்தினுடைய சம்பளமே 15% தான். இது யாருமே உணரல. ஒட்டுமொத்த ஒரு படத்தில் என்ன நடக்குதுன்னா 15 விழுக்காடு தான் தொழிலாளர்களுக்கு சம்பளமா போகுது. பெரிய படத்தில் 90ல் 60 விழுக்காடு நடிகருடைய சம்பளமா போகுது. ஆனால் ரிலீஸில் இருக்கிற இதில்
அதே மொத்த தொழிலாளருக்கு போகிற 15% விட 100 தேட்டர் போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 15 லட்சம் இல்லாமல் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஒன்லி கியூபுக்கு. இதே 2 வாரம் முடிஞ்சால் இன்னொரு 6 லட்சம் கட்டணும். இந்த 10 லட்சம் கட்டுற பணம் கூட என் ப்ரொடியூசருக்கு வராது. உதாரணத்துக்கு இவருக்கு 30 தேட்டர் கொடுக்குறாங்க, 30 தேட்டருக்கு நாளைக்கு பணம் கட்டுறாரு, அந்த தேட்டர் வரலன்னா கூட அவங்களுக்கு அந்த அப்படியே போகும், நோ சார்ஜ். இது தமிழகத்தில் மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு தெல்லாலங்கடி வேலை நடக்குது. தயவு செஞ்சு ஊடகத்தில் இருக்க ஒட்டுமொத்த என்னுடைய சொந்தங்களுக்கு, சினிமா சொந்தங்க தான் நீங்களும், இதனுடைய ஆராய்ச்சி யாருமே பண்ண முடியல. எந்த ஆர்டிக்கிளும் வரமாட்டேங்குது. எவ்வளோ முறை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. எங்களுடைய ப்ரொடியூசருடைய சொத்து ரிலீஸ் நைட்டு நெரிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் கியூபில் பணம் கட்ட முடியாது, ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. இப்படி தான் சின்ன படத்துலேருந்து பெரிய படம் வரைக்கும் நடக்குது. தயவு செஞ்சு இது போல் சின்ன படத்துக்கெல்லாம் கண்டென்ட்டுக்கெல்லாம் பணமே கேட்கக்கூடாது. வெறும் கவுன்சிலில் போட்டிருக்கிறது 50 படத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டணும்னு போடணும். ஆனால் 3 லட்சம் இல்லை, கிட்ட போய் நிற்கும் போது இந்த சார்ஜ் 5 சார்ஜ்னு போட்டு நீ 50 தேட்டர் போட்டாலும் 10 தேட்டர் போட்டாலும் 2,80,000 ரூபாய் கியூப்லேருந்து கட்டினா தான் அந்த படம் ஓப்பன் ஆகுது. அது என்ன கணக்குன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியல. அப்படி நசுக்கப்படுறதுனால தான் சின்ன படங்கள் 100 தேட்டர் போகிறதுக்கு 50 தேட்டர் போகிறதுலாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எல்லா பணமே போட்டு முடிச்சாச்சு, லாஸ்ட்டில் கட்டுறதுக்கு கூட நிற்காத போது என்ன கவலைகள் இருக்கும். அப்படி தான் ஒரு படங்கள் இருக்குது. தயவு செஞ்சு சினிமாவில் இருக்க மொத்த கலைஞர்களும் ஒரு பெரிய எழுச்சி அந்த கியூபுக்காக பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. இது ஒரு நல்ல விழா, அதுக்காக தான் அந்த பதிவு பண்ணுறேன். நம்மளுடைய இயக்குனர் மிக சிறந்த இயக்குனர். இந்த பட்ஜெட்டில் ஒரு தரமான ஒரு 51 கோடி ரூபாய் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இவருக்கு கண்டிப்பாக பெரிய படங்கள் எல்லாம் வந்து சேரணும் அப்படின்றதான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.